நம்ம எல்லாருமே ஜெபிக்கிற ஆளா இருக்கிறோம், ஆனா துதிக்கிற ஆளா இல்ல. நம்ம துதிக்கிறோம், பாட்டு தான் தேவைன்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கோம், பாட்டு படிக்கணும் போல. ஒண்ணுமே இல்லைங்க. அல்லேலூயா வார்த்தை மட்டும் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 300 400 தடவை சொல்லி பாருங்க. இத இதை விட புகழ்ச்சி பலி உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தை நீங்க மட்டும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டு இருங்களேன். ஏன்னா இது விண்ணக பணி. நம்ம நிறைய நேரம் விண்ணகத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடுவோம். மண்ணக பணி மண்ணகத்துலதான் ஜெபங்க. நம்ம இங்க இருக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம எல்லாருமே இந்த பூமியில தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். செத்து போயிட்டோம்னா மேல போய் யாரும் ஜெபம் பண்ண மாட்டோம். என் குடும்பத்துக்காக எனக்கு ஜெபம்லாம் கிடையாது. அங்க துதிச்சுக்கிட்டு தான் இருப்போம். துதி மட்டும்தான். பூமியில இருக்கிறவங்க தான் நம்ம நோக்கி ஜெயிப்பாங்க. ஒருவேளை புனிதரா இருந்தோம்னா, ஒருவேளை நம்ம புனிதரா ஆயிட்டோம்னா நம்மள்ட்ட வந்து எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, இது மாதிரி ஜெபம் பண்ணிக்கிறேங்க. நம்ம வந்து துதிச்சுக்கிட்டே தான் இருப்போம். விண்ணகத்துல செய்யப்படக்கூடிய பணிகள்ல முதன்மையான பணி கடவுளை துதிப்பது மட்டும்தான், கடவுளை ஆராதிப்பது மட்டும்தான் விண்ணகத்துல செய்ய போறோம். அப்ப அந்த விண்ணக பணி பூமியில யாரு செய்யறாங்களோ அங்க கடவுள் அற்புதம் செய்வார். அப்ப என்ன இந்த மண்ணகம் எப்படி மாறணும்னா விண்ணக பண்ணி செய்யக்கூடிய பூமியாக மாறணும். அப்ப கடவுளை துதிக்க 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 இது விண்ணகமாக மாறுங்க. கடவுளை துதிக்க துதிக்க ஆவியாரோட பிரசன்னம் வரும். கடவுளை துதிக்க 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 கட்டுகள் உடைக்கப்படும். கடவுளை துதிக்கிற இடத்துல பரலோக தூதர்கள் வருவார்கள். கடவுளை துதிக்கிற இடத்துல பிரசன்னம் இறங்கும். ஏன்னா அவர் துதியின் மத்தியில தான் வாசம் செய்வார். அவர் வந்து துதிக்கும் பொழுது கட்டாயம் செயல்படுவார். அப்ப விண்ணகத்துல செய்கிற பணியை யாரு பூமியில செய்யறாங்களோ அங்க அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். படிச்சு பாருங்களேன், பரலோகத்துல என்ன செய்து கொண்டிருக்காங்கன்னு பைபிள் சொல்லுது பாருங்க. திருவெளிப்பாடு 19வது அதிகாரத்துல 5, 6 வார்த்தை படிச்சு பாருங்க. திருவெளிப்பாடு 19ல 5, 6 அது. அரியணையிலிருந்து எழுந்த ஒரு குரல், கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் என்று ஒலித்தது. ஆமென். அடுத்து படிங்கம்மா. பின்னர் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும், பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும், பேரடி முழக்கம் போலும் எழுந்த பேரொலியை கேட்டேன். அது சொன்னது, அல்லேலூயா, நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அவர் ஆட்சி செலுத்துகின்றார். எனவே மகிழ்வோம், பேரு வகையுடன் அவரை போற்றி புகழ்வோம். ஏனெனில் போதுமா? சரி, போதும். தேங்க்ஸ். பாருங்க, வசனத்தை பாருங்களேன். இது எங்க நடக்குதுன்னா பரலோகத்துல நடக்குது. எப்படி துதிக்கிறாங்கன்னா, பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும், பேரடி முழக்கம் போலும். அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லேலூயா. அப்ப பரலோகத்துல என்ன செய்து கொண்டிருக்காங்கன்னா, கடவுளை துதித்து கொண்டிருக்கிறார்கள், கடவுளை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். கடவுளை அவங்க துதிக்க 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 அந்த இடத்துல மாட்சிமை மகத்துவம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப பரலோகம் முழுக்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா துதிக்கிறாங்க, கடவுளை முகமுகமா பார்க்கிறார்கள், மாட்சிமையில நிரம்பி இருக்கிறார்கள். அப்ப இந்த பூமியில நம்மளும் அதே பணியை ஒரு அரை மணி நேரம் நீங்க பாட்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு துதிச்சு பாருங்களேன், கட்டுக்கள் உடைக்கப்படும். இல்ல நம்ம வந்துகிட்டு அவன் செய்வனை பண்ணிட்டான், இவன் செய்வனை பண்ணிட்டான், எனக்கு திருமணம் நடக்கல, குழந்தை பாக்கியம் இல்ல, வீடு கட்ட முடியல, ஒரே கடன் பிரச்சனை, ஒரே தொழில் ஆசீர்வாதம் இல்ல, என்னால ஜெபமே பண்ண முடியல, பூசைக்கு போக முடியல, பைபிள் படிக்க முடியலன்னு சொல்லி கிடக்கிற பாத்தீங்களா? அவைக்குரிய வாழ்க்கையில கட்டுகள், சரீர கட்டுகள், பொருளாதார கட்டுகள் சொல்லி கட்டப்பட்டு கிடக்கு. அந்த கட்டுக்கள்லாம் உடைக்கப்படணும்னா துதி, ஆண்டவரை ஆராதிக்கும் போதுதான், துதிகள் எடுக்கும் போது மட்டும்தான் இந்த கட்டுக்கெல்லாம் வெளியேறும். ஏன்னா துதிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா நிச்சயம் ஆண்டவர் செயல்படுவார், மறந்துடவே கூடாது. துதிக்கும் பொழுது அவர் செயல்படுவார். ஏன்னா நம்ம அதுக்காகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏன் நம்மளை கடவுள் படைச்சாரு தெரியுமா? அவரை துதிப்பதற்காகத்தான் படைத்தார். எஸ்ஐயா 43வது அதிகாரம் 21வது வார்த்தை. ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வார்த்தை படிங்க.
நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். ஆமென். நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள். பழைய மொழிபெயர்ப்பை என்னை புகழ்ந்து பாடுவார்கள். அதாவது அப்ப கடவுள் ஏன் நம்மளை படைச்சாருன்னா அவரை துதிப்பதற்காகத்தான் படைச்சிருக்கிறார். ஏன்னா லூசிபர் ஏன் சாத்தானா மாறினான்னா அவன் லூசிபருடைய மெயின் வேலையே ஆராதனை, கடவுளை ஆராதிச்சுக்கிட்டே தான் இருந்தான். அவருடைய மெயின் பணி கடவுளை துதிச்சுக்கிட்டே இருந்தான். அப்ப அவங்க கொடுக்கப்பட்ட பணியை கடவுளை ஆராதிக்கிறான். அழகின் தூதன். இரண்டாவது அவனுக்கு கீழே ஏகப்பட்ட தூதர்கள் கடவுளை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். அதை படிச்ச வசனம் தான். அந்த பணிதான் அவனுடைய பணியா இருந்துச்சு. அவன் ஏன் சாத்தானா மாறினானா, என்ன இவரை மட்டும் துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, அப்ப ஏன் நம்ம தான் அவருக்கு அடுத்தபடி அவருக்கு அடுத்த இடத்துல நம்ம தானே இருக்கிறோம். அப்ப நம்ம ஏன் இவரை துதிக்கணும் சொல்லி அவனுடைய பணியை, துதிக்கிற பணியை அவன் விட்டுட்டு அவரை போல மாறன்னு ஆசைப்பட்டான். பேயா மாறிட்டாங்க. என்னைக்கு மக்கள் ஆண்டவரை துதிக்க மறக்கிறார்களோ அன்று ஆசீர்வாதத்தை இழந்து விடுவார்கள். இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம நல்ல பிரேயர் மட்டும் தான் பண்ணுவோம், துதிக்க மாட்டோம். நிறைய பேர் பாருங்களேன். ஆனா துதி எவ்வளவு முக்கியமான, பைபிள் படிச்சா மட்டும் தான் நம்ம செய்ய முடியும். துதிய புனிதர்கள் வரலாறு படிச்சா மட்டும் தான் நம்ம துதிக்குள்ள மகத்துவம் தெரியும். நீங்க வேணா படிச்சு பாருங்க, எப்படி லூசிபர் சாத்தானா மாறினானோ அதே போல இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கட்டுக்கெல்லாம் மாறிட்டாங்க. கட்டு ஏன் அவங்க நாவு புகழாது, அல்லேலூயான்னு சொல்ல மாட்டோம், கடவுளை துதிக்கிறோம் சொல்ல மாட்டோம், ஆனா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீதுடைய மனைவி மீகான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான். தாவீது அரசர் உடன்படிக்கை பிள்ளை தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வரும்பொழுது நடனம் ஆடிக்கொண்டே வர்றார். நல்லா நாற்பட்ட நெய்யப்பட்ட ஆடை அணிந்து கொண்டு நடனம் ஆடி துதிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவருடைய மனைவி என்ன செஞ்சா தெரியுமா, உடன்படிக்கை வேலைக்கு முன்பு தாவீது ஆடுறத பார்த்துட்டு ரொம்ப மோசமான வார்த்தை போட்டு திட்டுனான். அவருடைய ஆராதனையை கேலி செய்தான். கடைசி வரைக்கும் அவளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. பார்த்துக்கிறதால மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துல 5வது வார்த்தை படிங்க. 2 சாமுவேல் 6:5. தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் தேவதாரு மரத்தாலான இசை கருவிகளோடும் யாழ், வீணை, சுரமண்டலம், மேளம், தாளம் ஆகியவற்றோடும் ஆண்டவருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு வந்தனர். ஓகே, பாருங்க, எல்லாம் இசை கருவிகளோடு கடவுளை துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. அப்படியே 14வது வார்த்தை படிங்களேன். 14. செய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக் கொண்டிருந்தார். ஆமென். பாருங்க, முழு வலிமையோடு துதிக்கிறாருங்க ஆண்டவரை. கடவுள் ஏன் தாவீதை ரொம்ப அன்பு செஞ்சாருன்னா ஒன்னே ஒண்ணுதான் மனசுல வச்சுக்கிறது. தயவு செய்து இந்த இணைப்பில் வந்திருக்கு நீங்களும் தாவீதை போல நம்ம எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சா கூட நல்ல பண்புகள் இருந்துச்சு. தாவீது மன்னிப்பு கேட்டார், மன்னிப்பு செஞ்ச பார்த்து மன்னிப்பு கேட்டார். அதுக்கு பின்பு அந்த பாவத்தை அவர் செய்யல. ஆனா நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதான் அது ஒண்ணு. 2வது, தாவீது அரசர் துதிக்கிறவருங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு துதிக்கிற மனுஷனா இருந்தாருன்னா, நீங்க பைபிள் ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும். தாவீது துதிச்சு 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 அவர் அத்தனை பாடல்கள் துதிக்க நிறைய திருப்ப எழுதியிருப்பார். அவர் துதிச்சனாலதான் கடவுளோட இதயத்தை தொட்டார். ஆனா அவர் உடன்படிக்கை வேலை முன்பு துதிச்சு நடனம் ஆடிட்டு இருக்கிறாரு. அவர் மனைவி ரொம்ப மோசமா திட்டுனா கடைசி வரைக்கும் அவர் குழந்தை பாக்கியமே இல்லை. அதுல கடைசி வசனம் படிங்களேன். 2 சாமுவேல்ல 6ல கடைசி வசனம் படிங்க. சவுலின் மீகாலுக்கு சாகும் வரை குழந்தை பேரு கிட்டவில்லை. பாத்தீங்களா,
அவன் ஏன் அவன் குழந்தை பாய் கிடைக்கலாம் போய் தாவீது சண்டை போடுறான். என்னது நீ இந்த உடன்படிக்கை போல உண்மை ட்ரெஸ் கல்லான்றது கூட தெரியாம நடனம் ஆடிட்டு இருக்கிறேன்னு சொல்லி தாவீதை திட்டினான். ஆராதனை எதிர்த்தால் சாக வரைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கலங்க. நம்ம எனக்கு எதிர்க்க மாட்டோம், ஆனா செய்ய மாட்டோம். நம்ம யாரும் துதிக்கு ஆராதனைக்கு எதிர்ப்பு இல்லை, ஆனா அதுல நமக்கு உள்ளம் போகாது. ஒன்னே ஒண்ணுதாங்க, நம் கட்டுக்கள் உடைக்கப்படணும். வாழ்க்கை அற்புதம் நடக்கணும்னா ஒன்னே ஒண்ணு, நல்ல துதிங்க. உங்க வீடுகள் துதியின் கோட்டையாக மாறட்டும். அற்கர்களை முன்பு துதிச்சுக்கிட்டு உங்க உள்ள எப்ப பாரு அலையிலூயா அலையிலூயா அலையிலூயான்னு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். ஆட்டோமேட்டிக்கா வரட்டும். தூங்கும்போது, நடக்கும் போது, போகும்போது அந்த வார்த்தை வரட்டும். இயேசுவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன் துதிக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் துதிக்க துதிக்க உள்ள துதிக்க 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 எல்லா கட்டுகளும் கலண்டு விழுகும். ஏனென்றால் துதிக்கிற இடத்துல ஒரு தெய்வம் வருவாங்க. அவன் நிறைய நேரம் துதிய மறந்ததுனாலதான் கட்டப்பட்டு கிடக்குறான். துதிய மறந்ததுனாலதான் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காம இருக்கு. துதிங்க, நல்லா துதிங்க. துதிக்க துதிக்க நம்ம நாவுகள் துதிக்க துதிக்க இந்த நாவல் துதி பரலோகத்துக்கு போய் பரலோகம் இறங்கி பூமிக்கு வரும். எதற்காக நம்ம எதுல கட்டப்பட்டு கிடக்கிறோமோ, எதுல அழுது கொண்டிருக்கிறோமோ, எதுல நம்ம நொந்து போய் கிடக்கிறோமோ அதை ஆணை எடுத்து மாற்றுவார். ஏன்னா ஜெபத்தை விட துதி நெருப்பு மயம், பரலோக நெருப்பு பூமிக்கு கொண்டுட்டு வரும். அதனால்தான் பைபிள்ல ஏகப்பட்ட பேர் துதிக்கிறவெல்லாம் மாறினார். தாவீது அரசர் ஒரு நாளைக்கு 3 தடவை தான் ஜெபம் பண்ணார், 7 தடவை துதித்தார். திருப்பாடல் 119, 164 படிச்சு பாருங்க. திருப்பாடல் 119, 164 படிங்க. நீதியான நெறிமுறைகளை குறித்து ஒரு நாளைக்கு 7 முறை உம்மை புகழ்கின்றேன். ஆமென். பாத்தீங்களா, 7 தடவை புகழ்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? தாவீது சொல்லுறாரு பாத்தீங்களா, நீதியான நெறிமுறைகளை குறித்து ஒரு நாளைக்கு 7 தடவை புகழ்கிறேன். அப்ப அவர் நாளெல்லாம் துதித்துக்கிட்டே தாங்க இருந்தார். அதனாலதாங்க தாவீது வாழ்க்கையில கடவுள் நிறைய அற்புதங்களை செய்தார். அவரோடு இருந்தார், சில குற்றங்களை மன்னிச்சாரு, அவரோடு இருந்து அற்புதம் செஞ்ச அவர் போற இடமெல்லாம் வெற்றி தான். காரணம், துதிக்கிறவர்கள் ஒருபோதும் சேதம் அடைய மாட்டார்கள். துதிக்கிறவர்கள் ஒருபோதும் தோல்வியை தழுவ மாட்டார்கள். துதிக்கிறவர்கள் கட்டுக்களை உடைத்து வெற்றி பெறுவார்கள். இணைப்பில் வந்திருக்க நீங்களும் தயவு செய்து உங்க வாழ்க்கையில துதிக்கு முதலிடத்தை கொடுத்து பாருங்க. ஜெபம் தேவை, 2வதா இருக்கட்டும். நன்றி ஜெபமோ அல்லது விண்ணப்ப ஜெபமோ இல்ல பரிந்துரை ஜெபமோ அப்படியே கொஞ்சம் 2வது வச்சுட்டு ஃபர்ஸ்ட் முதல் இடத்தை துதிக்க ஒப்பு கொடுங்க. இருந்துச்சு நல்லா துதிக்க 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 உங்கள் வாழ்க்கையில ஆவியின் வல்லமை செயல்பட்டு கொண்டே இருக்கும். துதிக்கிறவர்கள் உண்மையிலே சாத்தானை மிதிச்சு நடக்கிறால மாறுவார்கள். பைபிள பார்க்கிற நிறைய சொன்ன 1 2 கிடையாது, நிறைய. தானியேல், சாத்ராக்கு, மேசாக்குன்னு சொல்லி 3 இளைஞர்களை நெருப்புல தூக்கி போட்டாங்க. நம்ம என்ன செய்வோம்? ஐயோ அப்பா தாத்தா காப்பாத்துருங்க தான் கத்துவோம். ஐயோ ஆண்டவரே காப்பாத்துங்க, இல்லையே நமக்கு எதையா சொல்லிதான் நம்ம கூப்பிடுவோம். ஆனால் 3 இளைஞர்களும் நெருப்புல தூக்கி போட்டாச்சு, கடவுளை துதிக்க ஆரம்பித்தார்கள் நெருப்பின் மத்தியில. நம்ம வாழ்க்கையிலும் நெருப்பு போலதான் பிரச்சனைகள் வரும். கடன் பிரச்சனை, நோய், கேன்சரு, நிறைய உடல் ரீதியா நோய், குறுக்கு வலி, அந்த நுரையல் பிரச்சனை, இதய பிரச்சனை, கிட்னி பிரச்சனைன்னு சொல்லி வரலாம். ஆனா நெருப்பு போன்ற துன்பம், தொழிலே இல்லை, ஆசீர்வாதம் இல்லை இருக்கலாம். வீட்டுக்காரர் தொல்லைங்க, பிள்ளைங்க தொல்லைங்கன்னு சொல்லி நம்ம சுற்றிலும் ஒரு நெருப்பை போன்ற துன்பங்கள் இருக்கலாம். அதன் மத்தியில தான் நம்ம இந்த 3 இளைஞரை போல துதிக்கணும். அந்த 3 இளைஞர்கள் துதித்தார்கள். நெருப்பு அவங்க ஒண்ணுமே செய்யலைங்க. ஏன்னா படிச்சு பாருங்க, தானியேல் இணைப்பு நூல்கள் ஒண்ணு இருக்கும் பாருங்க, இணை திருமுறை நூல்கள் 1 மக்களுக்கு முன்னாடி இருக்கும். அதுல 3 இருக்கும். அதுல முதல் தானியேல் இணைப்பு நூல்கள் முதல் அதிகாரம் எடுங்க, சூசன்னாவுக்கு முன்னாடி இருக்கும். முதல் வசனம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் கடவுளை புகழ்ந்து பாடியவாறும் ஆண்டவரை போற்றியவாறும் தீப்பிழம்பின் நடுவே லாவிக் கொண்டிருந்தார்கள். ஆமென். கையை செய்த வசனம் நீங்க குறிச்சு வச்சுக்கிறீங்க.
அதாவது தீப்பிழம்புக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்க, பல துதிக்க ஆரம்பித்தார்கள். தீப்பிழம்புக்குள்ள கடலை துதிக்க ஆரம்பிச்சது என்ன நடந்துச்சு தெரியுமா? நல்ல கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, கடவுள் அந்த நெருப்புக்குள்ள ஒரு தூதரை அனுப்புகிறார். அனுப்பி அந்த நெருப்பு ஏசி மாதிரி மாறுது, குளிர்ந்த இடமா மாறுது. அந்த நெருப்பு ஃபுல்லா தூக்கி எறிஞ்சிட்டு உள்ளுக்குள்ள ஏசிங்க குளிர்ந்த காற்று வீச செய்தார். அவங்க ஒரு தலைமுடி கூட பத்தி எரியல, மிரண்டு போயிட்ட அரசன். எரிகிற அக்கினி ஜுவாலைக்குள்ள கடவுள் வருகிறார். எரிகிற அக்கினி ஜுவாலை நெருப்பெல்லாம் மாத்திட்டாரு. உங்க வாழ்க்கையிலும் எரிகிற நெருப்பு போல துன்பங்கள் இருக்கலாம். அதெல்லாம் போய் குளிர்ந்த காற்றாகி ஆசீர்வாதம் வேணும்னா உங்க நாவுகள் துதிக்கிற நாவுகளாக மாறட்டும். நல்ல துதிங்க. என்னதை படிச்சு பாருங்களேன். நான் இணைப்பு நூல்கள்ல 23, 24, 25, 26, 27 5 வருஷம் படிச்சு பாருங்க. 23, 24, 25, 26. மன்னனின் பணியாளர் அவர்களை சூளைக்குள் தூக்கி எறிந்த பின் சூடநீர், கீழ், சணற்குளம், சுள்ளிகள் ஆகியவற்றை சூளையில் போட்டு தீ வளர்ந்த வண்ணம் இருந்தனர். இதனால் தீப்பிழம்பு சூளைக்கு மேல் 49 முழம் எழும்பிற்று. அது வெளியே பரவி சென்று சூளை அருகே நின்று கொண்டிருந்த கல்தேயரை சுட்டெரித்தது. ஆனால் ஆண்டவரின் தூதர் சூளைக்குள் இறங்கி வந்து அசரியாவோடும் அவர் தம் தோழர்களோடும் சேர்ந்து கொண்டார். அனற்கொழுந்து சூளையினின்று வெளியேற செய்தார். மேலும் சூளையின் நடுவில் குளிர்காற்று வீச செய்தார். இதனால் நெருப்பு அவர்களை தீண்டவே இல்லை, அவர்களுக்கு தீங்கிக்கவும் இல்லை, துன்பமோ துயரமோ தரவும் இல்லை. பாத்தீங்களா? தயவு செய்து மனசுல வச்சுக்கிறேங்க, இந்த நெருப்பு ஜுவாலை தான் நம்ம வாழ்க்கை வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கட்டுக்கள். இது நம்ம விட்டு போகணும்னா துன்பத்துல துதிக்கணும். நம்ம சந்தோஷமா இருந்தா துதிப்போம், துன்பமா இருந்தா என்ன செய்வோம், நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இல்ல, துன்பத்துல துதிக்கிறாலாம் மாறுங்க. கடவுள் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்யணும்னா நம்ம நாவுகள் துதிக்கிற நாவுகளாக மாறணும். இந்த பைபிள் முழுக்க நீங்க படிச்சு பாருங்க. டைம் இல்ல, இந்த பைபிள் முழுக்க படிச்சீங்கன்னா பவுல் சீலாவை கட்டி வைக்கிறாங்க சிறைச்சாலையில, நல்ல துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, கட்டுகள் உடைக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா இஸ்ரேல் மக்கள் எரிக்கோ கோட்டை எப்படி உடைத்தார்கள், துதிக்க ஆரம்பிச்சாங்க, எரிக்கோ கோட்டை இடிந்து விழுகுது. இன்னும் சொல்ல போனா யோசபாத் அரசனுக்கு எதிராக அம்மோனியர்கள், மோவாபியர்கள், செயிர் நாட்டவர்கள் பெரும் கடற்கரை மரண போல வர்றாங்க. இந்த யோசபாத் அரசன் என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவர் சமூகத்துல போய் ஜபிக்கும் பொழுது ஆவியானவர் யாகேசேல்னு சொல்லி ஒரு லேவியர் மேல் இறங்கி வந்து சொல்றாரு, கவலைப்படாதீங்க, இந்த போர் உங்க போர் இல்லை, நீங்க ஜெயிக்க முடியாது, இது கடவுளுடைய போர். நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுங்க. என்ன செய்யணும்னா துதிக்க ஆரம்பிங்க. கடவுளா படைகளின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுங்கள், அவர் தம் பேரன்பு என்றென்றும் உங்களை துதிக்க ஆரம்பிங்க. அப்ப ஆண்டவர் வெற்றியை தருவார்னு சொல்றார். அதே போல துதிக்க ஆரம்பித்தார்கள். கடவுள் ஒருவருக்கு வந்திருந்த 3 பேரையும் ஒருவருக்கு பகைவராக்கி இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை தருகிறார். இந்த 3 சம்பவங்கள் மனசுல வச்சுக்கிறேங்க. எரிக்கோ கோட்டை இடிந்து விழுந்தது, பவுல் சீலா இரும்புச்சங்கி கட்டு கலந்து விழுந்தது, யோசபாத் அரசனுக்கு எதிராக வந்த அம்மோனியர், மோவாபிய நாட்டை முறியடித்தது. இந்த 3 சம்பவம் பைபிள்ல மிக முக்கியமான சம்பவம். இந்த 3மே துதியில தான் வெற்றியை அடைந்தார்கள். அப்ப வந்திருக்க உங்க வாழ்க்கையிலும் யோசபாத் அரசனுக்கு எதிராக வந்த அம்மோனியர், மோவாபிய, செயிர் நாட்டை போன்ற துன்பங்கள் வரலாம். 3 பக்கம் 4 திசைகளும் வரலாம். இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக இருந்த எரிக்க கோட்டை போல வாழ்க்கையில தடைகள் வரலாம். பவுல் சீலாவுக்கு எதிராக இரும்பு சங்கிலி கட்டுகள் போல கட்டப்பட்டு கிடக்கலாம். எல்லாவற்றிலும் கடவுள் செயல்படணும்னா நீங்க துதிக்கிற ஆட்களாக மாறுங்க. ஏன்னா இந்த நேரத்துல அப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு நிமிடம் முடிஞ்சா முழங்கால் படியிடுங்க. இல்லை எழுந்திருச்சு நின்று உங்க நாவுகளை திறந்து கொஞ்சம் துதிங்க. உங்க நாவின் கட்டுக்கள் திறக்கப்படட்டும். அப்பதான் பரலோகத்துல இருந்து கடவுள் வருவார். என் வாழ்க்கையில கட்டுக்களும் திறக்கப்படும். அப்படியே கண்களை மூடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா மட்டும் சொல்லுங்க. இயேசுவை துதிக்கிற மட்டும் சொல்லுங்க. அது காலை வேலையிலே ஒரு விடுதலையின் வல்லமை உங்கள் மேல இறங்கி வரும்.
ஒரு விடுதலை தீர்ச்சிலும் இறங்கி வரும். நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை ஒன்னே